சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தமிழகத்துல அதிமுக முதல் கட்சியா தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு சில குறிப்பிட்ட ஒரு 5-6 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாக்குறுதிகளை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் அப்படின்னாலுமே கூட அதிமுக முந்திக்கொண்டு இந்த மாதிரியான வாக்குறுதிகளை முன்னக்கூட்டியே வெளியிடுவதற்கான காரணங்களா என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் அதிமுகவுக்கு ஒரு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படின்னா தாவேகாவுடைய செல்வாக்கினால போட்டி தமக்கு தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்லி இருக்கிற ஒரு சூழல்ல அந்த திமுகவுக்கு நேராக பைபோலார் பாலிடிக்ஸ்ல தன்னை அகற்றி விட்டு அங்க தாவேகா வந்துருமோன்ற ஒரு பயம் அதிமுகவுக்கு இருக்கு. அதனால தேர்தல் அரசியல்ல கிட்டத்தட்ட ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஏற்ற அளவுக்கு இப்போ ஒரு உறுதிமொழி அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தாவேகாவுடைய செல்வாக்கை பார்த்து ஒரு சலனம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய செல்வாக்கு என்னன்னா திமுகவுக்கும் தனக்கும் போட்டி என்று விஜய் சொல்ற ஒரு விஷயம். அதனால இந்த வாக்குறுதிகள் இந்த 5 வாக்குறுதிகள் இடைக்காலமா கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரொவிஷனலா கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். இன்னும் ஒரு முழு நீள தேர்தல் அறிக்கை வரதுக்கு முன்னாடி ப்ரொவிஷனலா கொடுத்துருக்காரு. அதாவது 2 திட்டங்கள் அதுல வீடு கட்டுற திட்டங்களா இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா அது ஏதோ பெண்களுக்கு 2 வீலர் வாங்குறதுக்கான முறை. 2 விஷயங்கள் தான் முக்கியமா இருக்கு. ஒண்ணு ஆண்களுக்கும் கட்டணம் இல்லா பேருந்துன்னு ஒரு விஷயம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்துவது, முக்கியமாக எல்லோருக்கும் கொடுப்பது அப்படிங்கிற விஷயம். குலவளுக்குன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. நிச்சயமாக இந்த 2மே அவருக்கு ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு முயற்சி தான்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, தமிழ்நாடு அரசு ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டு அது திவால் ஆகிற நிலைமையில இருக்கு அப்படின்னு தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற அதிமுக இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸை அனௌன்ஸ் பண்ணும்போது இதற்கான நிதி நிலைமை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு சேர்த்து சொல்லணும். ஆக்சுவலா அது சொல்லாம வெறும் வாக்குறுதியை மட்டும் கொடுத்துட்டு போனா அது எப்படி சரியா வரும்னு தெரியல. அதனால என்ன நிதி பற்றாக்குறையில் இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க தினசரி பேசிட்டு இருக்கீங்க, கடன் வாங்கிட்டு இருக்காங்க தினசரி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க கடன் வாங்கினது வித்தின் ஸ்டேட் ஜிடிபி லிமிட்டுக்குள்ளதான் இருக்குன்றதும், தமிழ்நாடு 11.19 வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தேசிய அளவில் பார்க்கும்போது, டபுள் டிஜிட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது பாக்குறதும், அதே மாதிரி ஸ்டேட் எஸ்ஜிடிபி 14% மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்றத பாக்குறதும், அது எல்லாத்தையும் கணக்கை எடுத்துக்காமே தமிழ்நாடு கடன் மாநிலம் ஆயிடுச்சுன்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து அதிமுக சொல்லியிருக்கும் போது இந்த மாதிரியான பெரும் நிதிச்சுமையை கொடுக்கிற விஷயங்கள் எப்படி எடப்பாடி அனௌன்ஸ் பண்றாருன்னு ஒரு கேள்வி இயல்பாக எழுது சகஜம். அப்போ நிதி மேலாண்மையை பத்தி உங்களுடைய பாயிண்ட் என்ன? எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க நிதியை?